நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. சென்னை கொடுங்கையூரிலிருந்து வடசென்னை தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் யாதவ் வழங்க கேட்கலாம். யாதவ், அங்கு இறுதிக்கட்ட பணிகள் எந்த அளவில் நிறைவடைந்திருக்கிறது? வாக்குப்பதிவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றும் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஆர்த்தி. தமிழகத்தில் 38 நாடாளுமன்ற தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி உட்பட இன்றைக்கு நாடு முழுவதும் இரண்டாவது கட்டமாக 95 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெறுகிறது. தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இன்று இரண்டாவது கட்டமாக இன்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த அட்டவணையின்படி 97 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலானது நடத்தப்பட வேண்டும். ஆனால் வேலூர் தொகுதி மற்றும் திரிபுரா கிழக்கு அந்த தொகுதிகளுக்கான இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட காரணத்தினால 95 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 38 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்றைக்கு தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்காக மொத்த வாக்காளர்கள் 5,98,68,758 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இந்த தேர்தலுக்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் கடந்த ஒரு வார காலமாகவே தீவிரமாக செயல்பட்டு வந்தது. நேற்றைய தினம் அந்தந்த வாக்குப்பதிவில் வாக்குச்சாவடிகளுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், விவிபேட் இயந்திரங்கள் எல்லாம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தொகுதி வாரியாக பிரித்து நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. அந்தந்த மண்டல குழுவுக்கு இருந்து தேர்தல் அலுவலர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக 1 மணி நேரத்துக்கு முன்பு மாதிரி வாக்குப்பதிவானது நடத்தப்பட வேண்டும். இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய அந்த தொகுதியில் 1.5 மணி நேரத்துக்கு முன்பு அந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடத்தப்பட வேண்டும். அதற்கான அந்த ஏற்பாடுகள் காலை 5 மணி முதலே அதற்கான தயாரான ஒரு நிலையிலேயே தேர்தல் அலுவலர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள், அரசியல் கட்சிகளால் நியமிக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் வராத அந்த காரணத்தினால இந்த மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்குவதற்கு காலதாமதமாகிறது. இருந்தபோதிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் வந்த பிறகு முறையாக அந்த மாதிரி வாக்குப்பதிவை நடத்த வேண்டும் என்பது ஒரு அந்த தேர்தல் விதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதை நடத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியான முறையில் இயங்குகிறதா என்பது உறுதிப்படுத்தப்படும். அதன் தொடர்ச்சியாக சரியாக 7 மணிக்கு அந்த வாக்குப்பதிவானது தொடங்கப்படும். இந்த வாக்குச்சாவடி அந்த மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்தில் இருந்து சரியாக 200 மீட்டர் தொலைவில் இருந்து எந்த விதமான வாகனங்களும் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதே போன்று இந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு அருகாமையில் அந்த 100 மீட்டர் அருகாமையில் எந்த விதமான அரசியல் கட்சியினர் அந்த பந்தல் போட்டு அமர்வது அல்லது அந்த போஸ்டர் ஓட்டுவது, இந்த பணிகள் எல்லாம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.